சேல்ஸ் காமிக்கிறது என்னமோ 5000 ஆர்டர் 10,000 ஆர்டர்னு. ஆனால் ஃபீட்பேக்ஸ் நமக்கு ஷோ பண்ணுறது அப்பப்போ எப்போவாவது 1-2. சோஷியல் மீடியாவில் இப்போ அதுதாங்க ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம கமல் நேச்சுரல் 1-2 ஃபீட்பேக்ஸ் இல்லை உங்ககிட்ட அப்பப்போ நான் வீடியோ போடுறதுக்கு. ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு பெரிய வீடியோவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபீட்பேக்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. நம்ம கமலி நேச்சுரல்ஸில் ஃபேக்காக சேல்ஸ் காட்டி நான் ஆர்டர்ஸ் எடுத்ததே கிடையாது. ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட அதிகம். ஸோ எப்போதுமே ஃபீட்பேக்ஸ் பார்த்து வாங்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கஸ்டமரோட அந்த வாய்ஸை அவ்வளோ வாய்ஸ் ஃபீட்பேக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கமல் நேச்சுரல்ஸ் பேஜில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எங்கே வேணாலும் டெய்லியுமே நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் செக் பண்ணுங்கள். டெய்லியுமே நான் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அத்தனையுமே ஹாப்பி நோட்ஸுங்க. பிஃபோர் ஆஃப்டர் அவ்வளோ சேஞ்சஸ் சொல்லியிருப்பாங்க. அகைன் இங்கே காட்டுறதுமே ஒரு சாம்பிள் தான். மேக்ஸிமம் ஒரு 4 லைனில் ஒரு குட்டி பேராகிராஃபாக இருக்கிறதெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 பேஜ் 2 பேஜ்னு அனுப்புகிறாங்களோ அந்த ஃபீட்பேக்ஸ் மட்டும்தான் எடுத்து போடுறேன். ஸோ அந்த ஃபீட்பேக்ஸே உங்களுக்கு இவ்வளோ ஃபீட்பேக்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நான் கமல் நேச்சுரல்ஸில் ஒரு ப்ராடக்ட் கூட ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்களும் சொல்லுங்கள். பிக்மெண்டேஷன் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிருக்கீங்கல்ல, இது சூப்பராக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆயிலே சம்மர் ரிசல்ட். நான் இது டார்க் சர்க்கிள் இது 3வது பாட்டில் ஆர்டர் பண்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு ஃபுல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்க லைட்டா கொஞ்சம் ஏஜ் அந்த இது தெரியறதுனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு நீங்க ஸ்கின் 16 அந்த இதை ரெஃபர் பண்ணீங்க. சம்மர் ரிசல்ட் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதே மாதிரி இது நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம சைட் எஃபெக்ட் இல்லாம கண்டிப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் கண்டிப்பா உங்ககிட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்ல ரிசல்ட் வாங்கி ஒரு 20 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் அதுலேயே நல்ல விசிபிள் ரிசல்ட் கிடைச்சது. செம்ம மேஜிக். அவங்க எப்படி ஒரே பார்த்துல எல்லா ரிசல்ட் சூப்பரா தெரியும். கலரும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். ஏபிசிடி எடுக்குங்க, சூப்பரா இருக்குக்கா. அண்ட் ஷைனி ரோஸ் பெட்டல் லிப் பாமும் ரொம்ப நல்லா இருக்கு மேம். விட்டு எடுக்கும் போதே எனக்கு அந்த என்ன சொல்ற நேச்சரோட கனெக்ட் ஆகிற அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் லிப்ஸில் போட்டோன்னே அவ்வளோ நரிஷிங்காக இருக்குது. என்னோட நேம் நிவேதா. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். ரெகுலராக உங்களோட ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். லாஸ்ட் வீக் நான் ஆலப்புழா போயிட்டு சன்டான் ஆயிடுச்சுங்க மேம். ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. பவுடர்ஸ் எல்லாமே ஃபினிஷு. அதனால சரி என்னடா பண்ணுறது, டேன் வேறு போகணுமேனு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி மறுபடியும் ப்ராடக்ட் போட்டு திரும்ப அதுக்கு இன்னொரு 5 டேஸ் ஆகிடுமே, அதுக்குள்ளே கான்ஃபிடென்ட் இழந்துருவோமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தது. அப்புறமேட்டா பார்த்தா லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணப்போ சம்மர் ஃப்ரெஷ் பவுடர் 50 கிராம்ஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தீங்க. சரி ஓகே இந்த பேக் இருக்குல்ல போடலான்னு சொல்லிட்டு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே டேன் ரிமூவ் ஆயிடுச்சு மேம். உண்மையாலுமே ரொம்ப ஒர்த் உள்ள ப்ராடக்ட். கஸ்டமைஸ் பண்ணி ஸ்பெசிஃபையாக அதுக்குன்னு வாங்குறப்பயே நிறைய ரிசல்ட் இருக்கும். இது நீங்கள் எனக்கு ஃப்ரீயில் கொடுத்தீங்க, அதை யூஸ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வாஷ்லேயே டேன் ரிமூவ் ஆயிடுச்சு மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ப்ராடக்ட். இதே 16 ஆயில் திரும்ப ரீஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ரிசல்ட் எனக்கு இப்போ வேறவங்க கிட்ட வாங்குறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சிஸ்டர்? பிகாஸ் வேறவங்களுக்கு ஜஸ்ட் நாங்கள் ஒரு கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணணும், லைக் அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. 5K ப்ரீவியஸாக வாங்கியிருந்தால அதில் நீங்கள் ஆஃபராக லிப் பாம் கொடுத்துருந்தீங்க. செம்ம சூப்பர் சிஸ்டர். நான் எப்படி சொல்கிறது, எந்த பிராண்ட் லிப் பாமே உங்கள் லிப் பாம் அடிச்சிக்க முடியாது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, 1 வீக்லேயே ஃபுல்லு ரிசல்ட். எப்படி லிப்பில் இருக்கிற டார்க்னஸ் எல்லாமே போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப ஃபேர் ஸ்கின் தான் கிடையாது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்போ ஸ்கின் அப்படியே டோன் கூட ஆரம்பிச்சிச்சு எதுவுமே எனக்கு தெரியல. பட் நான் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஏதோ அந்த யங்காக இருக்க கேர்ள்ஸோட ஸ்கின் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இப்போ போஸ்ட் பார்ட்டம் பீரியடில் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஸ்கின்னா டல் ஆகி ஹைப்பர் பிக்மெண்டட் ஆகிடும்ல. பட் என்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, நீ முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது, ஃபேர் ஸ்கின் கிடையாது, இப்போ நல்ல ஃபேராக ஆகிட்ட. பட் இப்போ ஒன்று பார்த்தா டெலிவரி ஆன ஸ்கின் மாதிரி இல்லை. இன்னொன்று பார்த்தா டே பை டே ஒன்று பார்த்தா 30 இயர்ஸ் மாதிரி தெரியல, ரொம்ப யங்காகவே ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸ்கின் எல்லாம் அப்புறம் கிளாஸியாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோத்துக்கும் ரீசன் உங்களோட தான். ஏன்னா இந்த 3-4 இயர்ஸ் நம்ம எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணல. எல்லாமே ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லாமே, அப்புறம் பியூட்டி ஆயில்ஸ், அப்புறம் ஃபுட் இன்டேக் எல்லாமே சொல்கிறேன்.
எல்லாமே ரீசன் நீங்கள் தான். அது எனக்கு எப்போ அப்படியே ஷேட் கூட ஆரம்பிச்சுனே தெரியல. ஆனால் இந்த 4 இயர்ஸோட ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உண்மையாகவே வந்துட்டு லிபாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது கீதான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபேஸ் வாஷ் செம்மையாக இருக்குது.